Hello friends, welcome back to my channel Rafisi Lifestyle. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான பேச்சுலர்ஸ் வெஜ் புலாவ் ப்ளஸ் காடை கிரேவி எப்படி செய்யணுன்றத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சுலர் வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு 10 பீன்ஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோஸ் இருந்துச்சு, அதில் ஒரு 4 பேபி பொட்டேட்டோஸை இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சமாக மல்லிச்செடி, அதுக்கப்புறம் புதினாவை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணுன்றதுக்காக. இதுக்கப்புறமா 1.25 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ தண்ணியோட அளவு எல்லாமே மெஷர் பண்ணி போட்டுட்டேன். நான் ஒரு 3.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை வந்து ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம தாளித்து விடுறதுக்கும் இது ஊறி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குன்றனால வாங்க இப்போது வெஜ் புலாவ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அதுவும் பேச்சுலர் ஸ்டைலில். ஸோ இப்போ சட்டி ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் தான் சேர்த்துருக்கேன். பொதுவாக வெஜ் புலாவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் இல்லை, பேச்சுலர் ரெசிபின்றனால இருக்கிற எண்ணெயை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாகிடுச்சு. ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற பே லீஃப், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஸோ வெஜ் புலாவுக்கு தக்காளி சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துருவோம். இப்போ இது வதக்கிட்டு இருக்கிற இந்த கேப்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிற 2 பச்சை மிளகாவையுமே சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் எல்லாமே 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா, அதுக்கப்புறம் மல்லிச்செடியை சேர்த்துடலாம். இதையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். ஸோ வெங்காயம், புதினா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அதுக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோடனே மேலே தெரிக்குன்றனால அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். வெஜ் புலாவுக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் சேர்க்கலாம். ஸோ இது அதெல்லாம் கணக்கு கிடையாது. உங்ககிட்ட பீன்ஸ் இருந்துச்சுன்னா பீன்ஸ் ப்ளஸ் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குறேன். ரைஸை போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதுக்கு மூடி வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பேச்சுலர் வெஜ் புலாவை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஆல்ரெடி ரைஸை ஊற வைக்கும் போதே நான் கரெக்டான அளவில் தான் தண்ணி சேர்த்துருந்தேன். அந்த தண்ணியை தான் இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். எல்லா தண்ணியுமே சேர்த்தாச்சு. ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு ரைஸை சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்குவோம். வெஜ் புலாவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சிருக்கிற ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியும் தண்ணி எல்லாமே கரெக்டான பதத்துக்கு ஒரே பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதை வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து அப்படியே செட்டில் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லையும் மீதி இருக்கிற 15 நிமிஷத்துக்கு வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பேச்சுலர் வெஜ் புலாவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ ரைஸும் தண்ணியும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். ரைஸும் தண்ணியும் ஒரே கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஹை ஃப்ளேமுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிடுவோம். ரைஸும் தண்ணியும் ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் மெதுவாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு நம்ம மூடி போட்டுடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் நான் வெஜ் புலாவை. ஸோ இப்போ என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். அதனால் சைடில் இருக்கிறத மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போயே முக்கால்வாசி ரைஸில் இருக்க தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. அடியில் எதுவுமே இன்னும் அடி பிடிக்கலை. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம்னாலே வெஜ் புலாவ் இப்போ ரெடி ஆயிரும். பேச்சுலர் வெஜ் புலாவ் இப்போ முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்திருக்குன்றனால ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து தம் போட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு சட்டியில் தண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் தம் போட்டுட்டேன். இப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ரைஸும் வந்து கரெக்டாக புளிங்கி வந்துச்சுன்னா ஸோ பேச்சுலரோட வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆயிரும். பேச்சுலர் வெஜ் புலாவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஈவனாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதை தனியாக செட்டில் பண்ணி வச்சுருவோம். கேஸை நான் அப்போவே ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு 1/4 மணி நேரம் ஆனதுக்கப்புறம். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எந்த விதமான அடி எதுவுமே பிடிக்கல. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ரைஸையுமே இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எல்லாமே வெந்திருக்கான்ட்டு. ரைஸ் எல்லாமே கரெக்டாக வெந்துருச்சு. ஸோ இதை செட்டில் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம காடை கிரேவி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காடை கிரேவி செய்கிறதுக்கு சட்டி ஹீட் ஆனது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எப்பயும் போல் வீட்டில் யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ எண்ணெய் சூடானதோ 2 கிராம்பு 2 ஏலக்காய் அதுக்கப்புறம் ஒரு பே லீஃப் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். இது கூடவே 2 பச்சை மிளகா அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். ஸோ இன்றைக்கி காடை கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி நான் வந்து சேர்க்க போகிறேன். எப்பயும் போல் வெங்காயம் தக்காளி போட்டு நார்மலாக மிளகு சீரக பொடி போட்டு தாளிக்காமல் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துருவோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்றைக்கி 2 ஜோடி காடை வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தேவையான மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். தக்காளி சீக்கிரம் குக் ஆகணுன்றனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு வச்சோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ தக்காளி எல்லாமே மசிஞ்சிருச்சு. மசாலாஸ் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாஸ் போட்டதுக்கப்புறம் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு
இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி வந்து கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாஸை பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே சட்டிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானது ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். ஸோ வெங்காயம் 2 நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்க காடை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இன்றைக்கி ஒரு 2 ஜோடி அளவுக்கு காடை வாங்கிட்டு வந்திருந்தது. ஸோ அதை தான் இப்போ நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா காடையும் சேர்த்தாச்சு. இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஒரு 5 மினிட்ஸுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சிடலாம், செட்டில் பண்ணி. இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துருவோம். பேஸ்ட்டை வந்து கழுவுன தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ நான் அந்த மிக்ஸி ஜாரை கழுவுன தண்ணியை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். காடையிலேருந்து வேறு தண்ணி வருன்றனால ஸோ கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நம்ம 2வது கூட சேர்த்துக்கிறோன்றதுக்காண்டி தான் இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஸோ உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஃப்ளேம் இப்போ ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காடை கிரேவி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கிரேவி எல்லாமே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதோட மசாலா வாசனை போனதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகு சீரக பொடியை கூட நீங்கள் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுடலாம். இப்போ டேஸ்ட் பார்த்தம்போது உப்போட லெவல் வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ காரம் மட்டும் பத்தலைன்றனால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சீரக பொடி சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி சேர்க்கும் போது மசாலாவோட கன்சிஸ்டன்சி எல்லாமே கம்மியாகும். அதனால அதுக்கு தக்கன வந்து நீங்கள் வந்து 2வது வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் 2வது அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க தான் செஞ்சேன். எதனாலனா நான் இப்போது வெஜ் புலாவ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறதுனால இதை ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து நல்லா கிரேவியாக தேவைப்படுதுன்றனால நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து மூடி போட்டுடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்குமே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸஸாக சேர்க்குறதா இருந்துச்சுன்னா 15 நிமிஷம்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் செட்டில் பண்ணி வச்சிடலாம். காடை வேகிற தட்டிக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2வது சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. காடை கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ தான் காடையில் இருக்க தண்ணி எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எண்ணெயுமே இப்போ தான் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். ஸோ உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இதை வந்து இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுருவோம். காடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றனால. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. காடை கிரேவி இந்த ஸ்டேஜுக்கெலாம் ரெடி ஆயிருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்கு. எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காடை வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி போதுன்றனால காடை மட்டும் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு தான் நான் செக் பண்ண போகிறேன்.
ஸோ டேஸ்ட் பார்த்ததில் காடை எல்லாமே வெந்திருக்கு. ஸோ இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான காடை கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. காடை கிரேவியுமே இப்போ தயாராகிடுச்சு. சாப்பிட்றதுக்கான டைம் வந்துட்டனால ஸோ பிளேட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுட சுட பேச்சுலர்ஸோட வெஜ் புலாவுமே தயாராகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு காம்பினேஷனுக்கு காடை கிரேவியுமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரஃபிசி லைஃப் ஸ்டைல் சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.